எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத கூட அவருக்கு தெரியாம இருக்கு. இதுக்கு பேசாம பிரியங்காவையும் மாக்கப்பாவையும் நிப்பாட்டி இந்த ஷோவை நடத்தலாம். இந்த பிக் பாஸ் ஷோ ஹிட் ஆனது யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனால தான். கமல்ஹாசன் ஷோவை பார்த்தவங்க இதை கண்டிப்பா யாருமே பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கேவலமா இவர் லீட் பண்ணிட்டு போறாரு விஜய் சேதுபதி. இதை நான் சும்மா சொல்லல, நீங்களுமே கவனிச்சிருந்தா உங்களுக்கு புரியும். அதுல சில பல விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன், நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவுமே புரியும். நம்பர் 1, ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கும். நம்பர் 2, புதுசா ஒரு புக்கை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு அந்த ஷோவில். நம்பர் 3, ஆடியன்ஸ் கேட்குற கேள்விக்கு புரியாத மாதிரி பதில் சொல்லுவாரு. நம்பர் 4, ஊசி குத்துறதுக்கு முன்னாடி கண்டஸ்டன்ட்க்கு நல்லா தடவி கொடுத்து அப்புறம் நறுக்குன்னு குத்துவாரு. நம்பர் 5, உள்ள நடக்கிற விஷயத்த தான் படத்தோட கம்பேர் பண்ணி அதை விரிவா சொல்லுவாரு. அது சுவாரஸ்யமாகவும் இருக்கும். நம்பர் 6, அரசியலை அறகுறையா அங்கங்க பேசிட்டு போய்கிட்டே இருப்பாரு. நம்பர் 7, புதுசா இங்கிலீஷ் வேர்டுக்கான மீனிங்லாம் சொல்லி